ரைட் அங்கிள். ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இணையதள வேதாகம ஆராய்ச்சி பயிற்சிக்கு வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்க டைம் எடுத்து நீங்க வந்திருக்கீங்க இந்த சாயங்கால வேலையில. ஸோ இன்றைக்கு ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட் வருது. ப்ளீஸ் எல்லாரும் இப்போதைக்கு உங்க மைக்ஸை மியூட் பண்ணி கேக்குதுங்களா நான் பேசுறது அங்கிள்? I got a call, sudden call வந்துச்சு. சாரி. ஓகே. ரைட். ஓகே. மட்டுமாக இந்த புதிய நபர் புதனுக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன், வரவேற்கிறேன். ஸோ மட்டுமாக நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ காண இருக்கிறோம். ஸோ அதற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நன்றி இசப்பா. மட்டுமாக நாங்கள் ஒன்று கூடி இசப்பா சந்தோஷமாய் இசப்பா உங்க பாதப்படியிலே அமர்ந்து உங்க வார்த்தையை இசப்பா படிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி இசப்பா. மட்டுமாக இன்றைக்கு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மெட்டீரியலிசம் ஆண்டவரே, அதை தியானிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய போவதற்காக நன்றி இசப்பா. மட்டுமாக இன்றைக்குள்ள இன்டர்வியூ செஷனுக்காகவும் ஜெபிக்கிறோம் இசப்பா. உங்க அடியனை நீங்க பயன்படுத்துங்க இசப்பா. கிளெமெண்ட் அங்கிளை நீங்க பயன்படுத்தி அவர் மூலம் நாங்க பல காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையா இல்லைங்க இசப்பா. மட்டுமாக பிலி அங்கிளையும் நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா. அவர்கள் மூலமாகவும் இசப்பா பல பிராக்டிக்கல் ட்ரூத்ஸ் பிப்ளிக்கல் பேசிஸ்ல நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையா இல்லைங்க இசப்பா. எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த செஷன் முழுவதும் உங்க பாதப்படியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸோ மட்டுமாக நம்ம அடுத்த செஷனுக்காக போகலாம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் இது புதிய நபர் புதன். ஸோ நம்ம மத்தியில நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை ஆலன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆலன் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாரு. நம்ம எல்லாரும் அவரோட சேர்ந்து முழு கவனத்தை இன்டர்வியூ நேராக திருப்போம். ஆலன், ஓவர் டு யூ. Thanks, Nat. This is the first time I'm going to take an interview. அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்கிறேன். நம்ம மத்தியில நம்ம கூட வந்து கிளெமெண்ட் பர்னபாஸ் அண்ணா இருக்காங்க. He's working in Indian Railways. He's executive engineer in Indian Railways. He's basically from Virudhunagar ICU. அதே மாதிரி அண்ணா வந்து NIT-ல வந்து அவருடைய பேச்சுலர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் he completed also his MBA. His wife is working in Bishop Haber College, Trichy. So I welcome you, Anna, to the interview session. Clement? Yeah, am I visible? Am I audible? Yes. Thank you for joining. Yeah, good evening. Nice meeting you, Anna. Yeah. How are you? Okay, I'm fine. Yeah, tell me. Okay. நம்ம இன்டர்வியூ செஷனுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே. எஸ். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம மெட்டீரியலிசம், ஹவு டு ஹேண்டில் மெட்டீரியலிசம் என்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் இருக்கு. ஸோ I have some questions regarding that. So first question அப்படின்றது வந்து நார்மலி we all study, நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறது எல்லாமே வந்து we all plan for a high profile job. எப்பவுமே வந்து ஒரு ஹை அமௌண்ட் சேலரி கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் நமக்கு இருக்கும். ஸோ if I am getting a high salary job like 1 lakh per annum or 2 lakh, அந்த மாதிரி ஒரு high profile job கிடைச்சதுக்கு அப்புறம் then I get a call that இந்த மாதிரி ஒரு மிஷன் ஃபீல்ட்ல வந்து ஆள் தேவைப்படுது, இல்ல அந்த மாதிரி ஒரு இஷ்யூ அவங்க இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு இது வரும்போது how someone like me can handle that issue? என்னன்னா அந்த கால் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்?
ரைட் நவ் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து இவ்விதமா சொல்லியிருக்கிறார், when God has called you to be his servant, why stoop to be a king? When God has called you to be his servant, why do you want to stoop to be a king? Now it all depends on the calling which you have. Number one, நம்ம வந்து அழைப்புன்னு சொல்லும் பொழுது ஆண்டுடைய உன்னதமான பணிக்கு ஆண்டு நம்ம அழைக்கும் பொழுது அந்த பணி வந்து ஒரு இட் டேக்ஸ் ஓவர்ரைடிங் ஃபேக்டர். எல்லா காரியத்தை விட எல்லா சூழ்நிலை அது வந்து மேலோங்கி நிக்குது. அதுக்கு கீழே தான் மற்ற எல்லா வேலையும் வருது. நமக்கு என்ன நினைக்கிறோம்னா காலிங், ஓகே நான் வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருக்கேன், ஆண்டவர் அழைக்கிறார், நான் வந்து ஒரு முன்னிலை ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். But the moment it is a call, then obviously there are so many costs that are associated with the call. So I pay the cost and then I respond to that call. நான் வந்து எனக்குன்னு ஒரு அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த அழைப்புல என்னென்ன காரியங்களை வந்து ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன், ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறேன்னு அதை விட்டு கொடுக்குறேன். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலிங் அப்படின்னு சொல்லி நினைச்ச உடனே மீது எல்லாமே வந்து ஆண்டவருடைய கருத்துல நம்ம கொடுக்குறோம், ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். இதுல வந்து நான் நல்ல ஒரு ஜாப்ல இருந்தேன், சில பேர் எனக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன பிள்ளையும் பார்த்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்கு உயர்ந்த பதவி இருந்தார், அந்த உயர்ந்த பதவியில வந்து ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார், அதனால அந்த வேலையை நான் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த வேலையை தொடர்ந்து அது இவ்வளவு சேலரியை வாங்கிட்டு வந்தேன், அந்த சேலரியை நான் விட்டுட்டு நேரம் இப்ப நான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. Now the question here is in line with when I'm trying to follow or when I'm trying to respond to the call, then obviously nothing seems to be better for me. மற்ற எல்லாமே எனக்கு வந்து வேற ஒன்று ஏன்னா அற்பமாக எண்ணுகிறேன், குப்பையாக நான் எண்ணுகிறேன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டும். இதுல ரெண்டாவது ஆஸ்பெக்ட் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண விரும்புறது வந்து முக்கியமான ஒரு காரியம் வந்து நம்ம பர்டிகுலரா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும் சொன்னீங்க இல்லையா, 1 lakh per month நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன், நான் ஊழியத்துக்கு வந்தா எனக்கு வந்து குறைவான சேலரி வரும். நல்லா கொஞ்சிக்கோங்களேன், இதுல ரொம்ப முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் வந்து சேலரி நம்ம எவ்வளவு வாங்கினாலும் அந்த சேலரி வந்து அந்த எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே ஒண்ணுதான். நான் ரஃபா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன், 1 lakh per month சேலரினா அவங்களுக்கு 12 lakhs per month சேலரி வருது. ஆனா அந்த 12 lakhs அவங்க சேலரி வரும்பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து they come into 20 to 30% of the tax bracket. அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாமே போக கையில பாத்தீங்கன்னா per month வந்து it is only few thousands are coming. அதே சமயத்துல முன்னேற ஊழியத்துக்கு நம்ம போகும்போது என்ன நினைக்கிறோம், நம்ம சேலரி கம்மியா இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. It all a matter of how I think and how I take it according to the call. At the same time, more importantly, there is nothing more when you do something and there is nothing less that when you do this. This has to be very very clear. நம்ம மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து பிரைவேட் ஒர்க் பண்ணதால நிறைய சேலரி வருது நம்ம அப்படி நினைக்கிறோம், ஆனா அதுக்கான நிறைய செலவுகள் இருக்கு, அதாவது நிறைய அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கு, அதுக்கான நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. முன்னாள் ஊழியத்துக்காக போகும்போது நம்ம எந்த வீட்டுல ஆண்டு நம்ம குறைய வைக்க போறது இல்லை. ஸோ நம்பர் ஒன், as I told you, it is God's calling. அதுல இன்னொன்னு என்னன்னா, ஹட்சன் டெய்லர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹட்சன் டெய்லர் சொன்னாரு, God's work done in God's way will never lack God's supplies. God's work done in God's way will never lack God's supplies. நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருப்போமானால், அந்த கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம மனப்பூர்வம் செய்வோமானால், கர்த்தருடைய வழியில நாம சிறப்பாக செய்யும் பொழுது எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறார், மிக அற்புதமாக சந்திக்கிறார், மிக ஆச்சரியமாக சந்திக்கிறார். உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் புரியுற மாதிரி சொல்லிக்க நினைக்கிறேன். ஆனா ரெண்டாவது கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நார்மலி வி யூஸ் டு ஹியர் தட் இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ்னா இல்ல ஒரு இப்போ நார்மலா அது வந்து எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா கேட்குற ஒரு, நம்ம சர்ச்சில் போகும்போதும் சரி, இல்லை நம்ம பெரியவங்க நம்ம கிட்ட சொல்ற ஒரு இது என்னன்னா, கிறிஸ்டியன் பையனா இப்படி இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்டியன்ஸ்னா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி தான் அவங்க வீடு இருக்கணும், இந்த மாதிரி தான் அவங்க பேசணும், இந்த மாதிரி தான் வி கீப் சம் பவுண்டரிஸ், இது இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா கிறிஸ்தவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இல்ல ஒரு கார் வந்து ஒரு லக்ஸுரியஸா கார் வாங்கக்கூடாது. ஸோ இஸ் தேர் சம்திங் லைக் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி, இஸ் தேர் சம்திங் லைக் தட்?
ஹலோ ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? எஸ் அண்ணா, எஸ் அண்ணா. உங்களோட கொஸ்டின் முடிக்கல. சடன் சம் கால் கேம். யா ஓகே. இல்லண்ணா, கிறிஸ்டியன் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே. இல்ல, கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி எதுவும் அந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், நம்ம லக்ஸுரியஸ் கார் வாங்கக்கூடாது, பெரிய வீடு வைக்க கூடாது. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இதுல என்னன்னா, நம்பர் 1 வந்து மக்கள் பேசுறது எல்லாமே, அவங்க அட்டாக் பண்றது எல்லாமே எக்ஸ்டர்னல்ஸ், எக்ஸ்டீரியர் ஆஸ்பெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போடக்கூடாது, இந்த மாதிரி தான் ட்ரெஸ்லாம் போடணும், அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க வந்து கார் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி கார் வாங்கலாம், அல்லது காரே வாங்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து நீங்க 2 வீலர்ல போகலாம், அல்லது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்க வந்து வீடு கட்டக்கூடாது, சின்ன வீடா வச்சுக்கலாம். நான் வந்து சிறிய அளவு சொல்றேன், சிறிய ஸ்மால் சைஸ் ஆஃப் ஹவுஸ், அல்லது வந்து சில பேர் வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கணும். இது மாதிரி வந்து ஆல் தி திங்ஸ் ஆர் ஆல் இம்போஸ். ஆனா நீங்க நல்லா கொஞ்சீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், exterior factors, and people always try to give ideas or dogmatic views about externalisms. எது லைஃபுக்கு புறம்பா இருக்கிறதோ, நம்முடைய லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இது சூழ்நிலைக்கு வெளியரங்கமா இருக்க காரியங்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, what we require is more of an right kind of attitude in all these aspects. Our attitude, number 1 வந்து what is the basis on which we are living? What is the basis? For example, do I follow the biblical principles in all aspects? நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை இந்த காரியங்களை குறித்து என்ன சொல்லுது? அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து சார்ந்து இருக்கிறோமா? அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு அடித்தளமாக, அஸ்திபாரமாக அமைகிறதா? அப்ப ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதுதான் முக்கியமே ஒழிய மீதி வாட் எவர் has been imposed by others doesn't matter it doesn't matter in any way. அது எந்த வீட்லயும் வந்து பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் பத்தி என்ன சொல்லுது, அல்லது பொருளை குறித்தோ அல்லது பணத்தை குறித்தோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நம்பர் 1 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் கண்டென்ட்மெண்ட். நமக்கு வந்து போதும் என்கிற மனம் இருக்குன்னு சொல்லுது. ஆக்சுவலா இந்த ஒரு போதும் என்கிற மனம் வந்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மீது எல்லாமே வந்து டிஃபைன் ஆயிடும். வாட் இஸ் சஃபிஷியன்ட், தட் இஸ் அவுட் ஆஃப் மை ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டோருக்கு உணவு, ஆண்டோரு அந்த காட்லின் ஆஸ்பெக்ட்ல எனக்கு இருக்கிற வந்து அந்த கண்டென்ட்மெண்ட், தி கண்டென்ட்மெண்ட், தி காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட், இந்த ஒரு டைமென்ஷன் எனக்குள்ள வந்து ஆழமாக பதிந்திருக்கும் பொழுது நான் மீதி வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. 2வது வந்து ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி. இன்னைக்கு ஆண்டு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க வந்து பூமியில சேர்த்து வைக்காத, பரலோகத்துல சேர்த்து வைன்னு சொல்றாரு. அல்லது வந்து நீங்க வந்து பூமி நீங்க உங்களுடைய எங்க நீங்க சேர்த்து வைக்கணும் அங்கதான் உங்களுடைய மனம் இருக்கும், அதனால பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதே சமயத்துல வந்து உங்களுக்கு இருந்தா சேர்த்து வைக்கிறத பத்தி சொல்லும் பொழுது பரலோகத்தை சேர்த்து சொல்றாரு, இல்லாட்டி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அந்த எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா கடவுள் உங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்றாரு. நான் இதுல ஒரு அடுத்த டைமென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த எல்லா சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஆண்டவரை டிபெண்ட் பண்ணிருக்கிறோமா? This is more important. The biblical values about contentment, the biblical values of the dependence. இதுக்கு மீறி தான் இது எல்லா காரியமே. நீங்க சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அது கதர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, காட்டன் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஒரு ஆர்டினரி பாத்ரூம் வச்சப்பல அந்த நம்ம சாண்டல்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து மத்தவங்க மேல ஒரு ராங் ஆட்டிடியூட், ராங் ஒப்பீனியன், ஜட்மெண்டல் ஆட்டிடியூட் இருக்கும். His heart may be away from God. But at the same time, a person who is wearing a very good dress, decent dress, அவர் மத்தவங்களுடைய பார்வையில் ரிச் ட்ரெஸ்ஸா இருக்கும், ஆனா அவர் வந்து he may be faithful to God. பட் இதுல என்ன நம்ம வந்து திங்க் பண்ணோம்னா, நம்முடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we should always think about, are we content with whatever we have? Are we really satisfied with whatever we have? For example வந்து நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன்.
நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு வரும் பொழுது ஆனா you are okay. கேக்குதா? Yes, yes, Can you hear கேக்குது. me? Yes, yes, கேக்குது. டவுன் பஸ்ல ஏறி வந்து நடந்து நான் வேலைக்கு போவேன். அப்புறம் வந்து சைக்கிள் வாங்கினேன் நான். ஒரு 4 இயர்ஸ் சைக்கிள் ஓட்டிட்டே தான் இருந்தேன். அப்ப EU ப்ரோக்ராம்ஸ் ஈஜிப்ட்லாம் போகும்போது என்ன நீ வந்து ரயில்வேல ஒர்க் பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியர், ஆனா நீ ஏன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கன்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பட் ஐ வாஸ் கண்டென்ட் வித் தட். பட் நான் வந்து அதை மற்ற யாரும் இம்போஸ் பண்ணல. ஏன்னா 2 வீலர் அப்ப வச்சிருந்தவங்க இருக்காங்க, கார் வச்சிருந்தவங்க இருந்தாங்க, பரவாயில்ல. எனக்கு இது போதும் நான் வச்சிருக்கேன். தென் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி NIT படிச்சுட்டு கொண்டிருக்கும் போது there was a requirement for a 2 wheeler. I went for a 2 wheeler. அப்ப எனக்கு ஒரு நெசசிட்டி நான் வாங்கினேன். அப்புறம் வந்து சப்சிக்வெண்டா வந்து 2 வீலர் ரொம்ப நாளா வச்சிருந்தேன், சின்ன வண்டி வச்சிருந்தேன். தென் ஐ வென்ட் ஃபார் சுசுகி மேக்ஸ் 100R. ஃப்ரம் 10,000 rupees பைக் ஐ வென்ட் ஃபார் 40,000 rupees பைக். அப்புறம் சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா திரும்ப என் ஃபேமிலி வந்து நல்லா வளர்ந்து வரும்போது பையன் பெரியவன் ஆகும்போது there is a requirement for a car. I went for the basic model. இது எல்லாமே நான் போகும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்தந்த சூழ்நிலை வந்து ஆண்டவர் வந்து படிப்படியா ஆண்டவர் தேவைக்கேற்ற விதமா நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தேவை என்ன, சூழ்நிலை என்ன. அதே மாதிரி ஆரம்பத்தில் நான் வந்து ஐ வாஸ் லிவிங் இன் ரெண்டல் ஹவுஸ். 1,500 ரூபாய்க்கு ரெண்ட் இருந்தேன். திடீர்னு வந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு போகணும். அப்போ என் ஒய்ஃபோட காலேஜ் பக்கத்துல வீடு பார்த்தா 3,000 rupees ரெண்ட், டபுள் ரெண்ட் நான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா என்ன அட்வான்டேஜ்னா என் ஒய்ஃப் வந்து அட்லீஸ்ட் நடந்து போயிடுவாங்க காலேஜுக்கு. அவங்க வந்து பஸ்ல போக வேண்டியதில்லை, இல்லைன்னா ஆட்டோல போக வேண்டியதில்லை. ஸோ அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கலாமே, அப்படி கொடுக்கும்போது எப்படி 3,000 rupees ரெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தென் வேண்ட் வர ஹவுஸ். அப்ப சிறிய அளவுல ஒரு ஹவுஸ் வாங்கலாம்னு சொல்லி 7 lakhs பட்ஜெட் போட்டு முதல்ல வீடு வாங்கணும். இவர் கண்டென்ட் வித் வாட் எவர் வி ஹேட். 2 பெட்ரூம் இருந்தது. அப்புறம் சப்சிக்வெண்டா பார்க்கும்போது நாங்க என்னுடைய ஃபேமிலி நீட்ஸ், அப்புறம் நவீனுக்கு தனி, நாங்க டபுள் பண்ணும்போது ஒரு ரூம்லயே நாங்க 3 பேர் இருப்போம். நான், என்னுடைய ஒய்ஃப், என்னோட சன். இன்னொரு ரூம்ல அத்தை இருப்பாங்க. கெஸ்ட் வந்தாங்கன்னா நாங்களாம் ஹாலுக்கு வந்து படுத்துருவோம். பட் வி ஆர் வெரி ஹாப்பி. சப்சிக்வெண்டா வந்து என்னுடைய இன்கம் ஜாஸ்தி வரும் பொழுது, இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும் பொழுது, அப்புறம் தாட்ஃபுல்லா வந்து ஃபேமிலின்னு வந்துட்டு தம்பி நவீனுக்கு வந்து தனியா படிக்கிறதுக்கு ரூம் வேணும், அவனுக்கு ஒரு பிரைவசி வேணும்னு சொல்லி யோசித்தோம். கெஸ்ட்னு யார் வந்து அவங்களுக்கு தனியா பேசிட்டு ஒரு ரூம் வேணும்னு சொல்லி யோசித்தோம். சப்சிக்வெண்டா பை காட் ஸ்டேஸ் வந்து 22 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டிட்டு இருக்கிற வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணினோம். ஸோ நல்லா கொஞ்சம் இது எல்லாமே வந்து என்னோட பாயிண்ட் என்னன்னா, there is nothing wrong. We need to focus only on our contentment, the biblical foundation principles. மற்றவங்க இம்போஸ் பண்ற ஐடியாஸை வந்து நம்ம வந்து அதை பிப்ளிக்கலா இருந்தாலும் இல்லையா அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா எளிமையா போட்டிருக்கிறவங்க மற்றவங்களை ஏளனப்படுத்துறதும், இவங்களா போட்டிருக்கவங்க மற்றவங்களை வந்து தலை பக்கம் ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் மோர் அபவுட் அன் ஆட்டிடியூட், இட்ஸ் மோர் அபவுட் பீங் கண்டென்ட் அண்ட் மோர் அபவுட் வாட் இஸ் த நீட் ஃபார் தி அவர். நம்ம அந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எனக்கு வந்து ஐ ஸ்டில் ஹேவ் அ ஸ்மால் கார் ஒன்லி. ஏதாவது இன்னும் சின்ன கார் வச்சிருக்கேன். பட் பை காட் சேஸ் ஐ ஹேவ் an ஆஃபீஸ் கார் நவ். ஜைலோ வந்துட்டு இருக்கு. So there is no point in now investing a big money in a big car for me. I am content with what I have. So it's more about biblical foundation and biblical principles that should overrule our thinking, our attitude, rather than worried about what others are saying. மற்றவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க எதிர்பார்க்குங்கிறத விட ஆண்டோடைய வார்த்தையின்படி நமக்கு உள்ளாக இருக்கிற ஆண்டவர் கொடுக்கிற மெய்யான சமாதானத்தை வைத்து நம்ம வேலை செய்யும். Thanks, Anna. You explained it with your experience. And third question, where to draw the self-sufficiency and materialism? அந்த ஒரு லைன் நம்ம எங்க டிரா பண்ணலாம்? நம்ம வந்து எதை வந்து நம்ம ஓகே இது செல்ஃப் சஃபிஷியன்சி, இந்த பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிறது வந்து நம்ம மெட்டீரியலிசம், அது வந்து நம்ம எங்க how we can clarify that? Now it's a very very tough question நீங்க கேக்குறது. Drawing a line between self-sufficiency and materialism. எனக்கு அதுல பேசிக் கொஸ்டின்லேயே ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம யாருமே செல்ஃப் சஃபிஷியன்ட் இருக்கவே முடியாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எது நீடு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடும். அதுக்கு அடுத்த நீடு வந்துடும், அதுக்கு அடுத்த நீடு வந்துடும். யாருமே வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேஜ்னு சொல்லவே முடியாது. யாரா இருந்தாலும் தேவையில்லவங்கள தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வாங்குற சேலரி, நம்ம ஏர்ன் பண்றது, நம்முடைய லிவிங், நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில வந்து there is always a requirement, there is always a need.
நல்லா இருக்கும். திடீர்னு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா கதை கந்த இருக்கிற பணம் போயிட்டு ஆக்சுவலா. ஸோ தெர் இஸ் நதிங் பட் செல்ஃப் சஃபிஷியன்சி. இதுல வந்து என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து டிபெண்டன்ஸ் ஆன் காட் டெவலப் பண்ணணும். இதுல வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம், நீங்க மெட்டீரியலிசம் சொன்னீங்களா, the line between materialism and self-sufficiency. When we stop praying to God for our needs, then we become materialistic in our approach. This is what I can say. என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு ஜெபம். என்ன சொல்லி கொடுத்தாரு? அண்டனுள்ள ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தரணும் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், பிப்ளிக்கல் பிரின்சிபல். அன்றாட நம்முடைய தேவைகளுக்கு ஆண்டு சமயத்துல காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இது வந்து ஆண்டு மேல இருக்க நம்முடைய நம்பிக்கை, அதே சமயத்துல ஆண்டு மேல இருக்க பற்றுறுதினால அவரை சார்ந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இதுல வந்து நம்ம வந்து ஜெபிக்க நிறுத்தி விட்டோம்னா நமக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அப்ப எல்லாமே இருக்கிறாக்க then we become more materialistic அர்த்தம். Every man's life is always having a requirement. When we are dependent on God, that is the time where we are not materialistic and we are not into materialism. Right. Thanks. ஃபோர்த் கொஸ்டின் வந்து லைக் நார்மலா நிறைய சொல்றது தான். இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லும் போதும் சொன்னீங்க தட் நம்மளோட சேவிங்ஸ் வந்து இங்க இல்லை, ஹெவன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலி வி யூஸ் டு சே இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் இல்ல மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்றது, நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. சம் பீப்புள் சே கன்சிடர் இட் அஸ் எ சின். நம்ம வந்து இங்க எதுவுமே சேவ் பண்ணி வைக்க கூடாது. ஸோ அதே மாதிரி எதுவுமே லைக் ட்ரேடிங் இன் அந்த மாதிரி பாண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அது வந்து ஒரு சின் மாதிரி கன்சிடர் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஓவர் தட்? நான் இதுல வந்து சின் அப்படிங்கறது வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க சின் சேவிங்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து 1980s இயேசுக்கு சீக்கிரம் வர போகிறான்னு சொல்லி ரொம்ப 2ஆம் வரை பத்தி அதிகமா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நாங்களாம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இப்போ வீடு கட்டுறதும் சின்னுவாங்க, சேவிங்ஸ் ஒன்றும் செய்யணும். இப்போ யாரும் சொல்றதா எனக்கு தெரியல. இதுல நல்லா கொஞ்சிக்கோங்களேன், அதே ஆளுடைய வார்த்தையில நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆகாரத்தை வந்து மாறி காலத்துக்காக சேர்த்து வைக்கிற எறும்புன்னு சொல்லி பாக்குறோம். பேசிக் சேவிங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நமக்கு வந்து இப்ப இன்னைக்கு நம்ம வாங்குற எல்லாத்தையும் செலவழிக்கணும் யாருமே சொல்லல. அப்படி செலவழிச்சா வந்து அது தவறு. வி பிகம் ஸ்பென்ட்ரெஸ்ட். நம்ம வாங்குற பணத்துல செலவழிக்கிறதே தவறான ஒரு காரியம். ஸோ நம்ம வாங்குற பணத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேவிங்ஸ் எதுக்காக சேவிங்ஸ்னா ஃபியூச்சருக்காக. ஃபியூச்சர் சொல்லும் போது எவ்ரி ஆஸ்பெக்ட். இப்போ நீங்க நிறைய பேர் பேச்சுலர்ஸா இருக்கலாம், அப்ப ஃபியூச்சர் ஃபேமிலிக்காக சேர்த்து வைக்கலாம். அல்லது நியூலி மேரிடா இருப்பீங்க, ஃபியூச்சர் சில்ட்ரனோட எஜுகேஷனை சேர்த்து வைக்கலாம். அல்லது மிடில் ஏஜ்ல இருப்பீங்க, அப்போ என்ன செய்யுங்கன்னா ஃபியூச்சர் பிக் ஈவெண்ட்ஸ்க்காக சேர்த்து வைக்க வேண்டியிருக்கும். அல்லது நீங்க ஏஜ் பீப்புளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட்காக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சேர்த்து வைப்பீங்க. இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படிதான் இருக்கு. கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய சேலரியில வந்து 10% அல்லது 8.33% வந்து பர்சனல் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல சேர்த்து வைக்கணும். ஏன்னா அதுக்கு பேரே வந்து க்ஷேம நல நிதி, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட். தொழிலாளர் க்ஷேம நலநிதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொழிலாளருடைய க்ஷேமத்துக்காக, அவங்களுடைய நலத்துக்காக, பிற்கால வைப்பு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் சேவிங்ஸ் இஸ் எசென்ஷியல். பை காட் சேஸ் வந்து நான் ஆரம்பத்துல சேவ் பண்ணவே இல்லை. மேரேஜ் ஆன அப்புறம் என் ஒய்ஃபை வந்து என்னை அதிகமா எஜுகேட் பண்ணாங்க. அண்டு நான் கல்யாணம் ஆனதுக்கு நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன் லைஃபுக்காக. அதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து சேவிங்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த சேவிங்ஸ் பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா பைபிளும் சொல்லுது ஞானம். இது வந்து நமக்கு தேவையான ஒரு ஞானம். இல்லைன்னா என்ன செய்யும், யார்கிட்ட போய் கையேந்து நிக்கணும், அல்லது எங்கேயாவது கடன் வாங்கணும். கையேந்துவதும் கடன் வாங்குவது ஒரு தவறு. அது நல்ல ஒரு பழக்கமே இல்லை. ஸோ பேசிக் சேவிங்ஸ் ஆர் ரிக்வயர்ட். பட் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எதற்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறோம், எதற்காக நம்ம வந்து ட்ரேடிங் பண்றோம், எதற்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறோம், எதற்காக நம்ம வந்து பேங்க் பாண்ட்ஸ் ஜென்ரேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பேசிக் சேவிங்ஸ் சொல்லும் போது பிஎஃப் சொன்னோம், தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்றோம், லைஃப் இன்சூரன்ஸ் சொல்றோம். இதெல்லாம் வெரி வெரி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம். நாளைக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம வந்து பணமே போடலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஏதாவது ஒரு கேஷுவாலிட்டி நம்ம ஃபேமிலி நினைச்சுன்னா அந்த என்டையர் ஃபேமிலி வந்து தே வில் பிகம் வித்வுட் எனி பென்னி. சப்போஸ் ஒரு வீட்டுல வந்து ஒரு சிங்கிள் பிரெட் வினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணமே இருக்காது.
அவங்களுக்கு சம்பளம் வராது, வேலையும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல போய் உட்காந்துருவாங்க. அப்ப நம்ம வந்து ஞானமா வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதெல்லாம் சேர்த்து வைக்கலாம். ஷார்ட் டேர்மா வைக்கிற அந்த ரெக்கரிங் டெபாசிட்ஸ், தென் யூனோ யுவர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல போட்டு வைக்கலாம். இது எல்லாமே வந்து பேங்க்ல. பட் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எந்த இடத்துலையும் தப்பு நான் சொல்லவே முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது, பாவம்னு சொல்றதுக்கு வேலையே கிடையாது ஆக்சுவலா. ஆனா அதே சமயத்துல ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் வருது. என்னன்னா பர்டிகுலரா வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் சொல்லும்போது ஸ்டாக் மார்க்கெட் சொல்லும்போது அதுல 2 கேட்டகரி பிரிச்சுக்கணும். ஒன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நான் வந்து 2016 ஃபாரின் போயிருக்கும் பொழுது, ட்ரைனிங் போயிருக்கும் பொழுது என் கூட அருமையான பிரதர் இவங்க இருந்தாங்க, டாக்டர் சந்தர் சிங். அவங்க வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹவு மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த சிஸ்டம் சொல்லி எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் பேசிக்கொண்டேன், என்னன்னு சொல்லி ஆழமா கற்றுக்கொண்டேன். தென் லாஸ்ட் மந்த் வி ஹேட் 2 months முன்னாடி ஒரு செஷன் ஆன் ஃபியூச்சர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான். நான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது என்னன்னா மேஜர் மார்க்கெட் ரிஸ்க் என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து மாறும். திடீர்னு மார்க்கெட் கலெக்ஷன் வாட் எவர் தி ஃபண்ட்ஸ் டன் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அதுல வந்து பேசிக் ஃபண்ட்ஸ் இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் தேன் தி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்றாங்க, நோ ப்ராப்ளம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா இட் கால்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் யூர் கேம்பிளிங் ஆன் த மணி. அந்த பணத்தை நீங்க போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா அது வளருதை நீங்க பாக்குறீங்க, அது வளருதா இல்லைன்னு பார்க்கணும். இது வந்து டெய்லி நம்ம பார்க்கணும். எந்த நேரத்துல வந்து எங்க ஷேரை எடுத்துட்டு எங்க ஷேரை போடணும்னு சொல்லி பார்க்கணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரொட்டீன் ஜாப், ஹாபி. சில பேர் எங்க ஆபீஸ்ல தொழிலாவே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்றதே தொழிலா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து 3 நேரம் ஆபீஸ்ல உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. That is, I think, it's a very sin because that is being done basically not for savings, it is for the greed of money, the lust of money. அப்போ பவுல் சொல்ற வார்த்தை வருது, என்ன வருது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குன்னு சொல்லிட்டு. பணம் தீமை அல்ல, மெட்டீரியல் தீமை அல்ல, மெட்டீரியல் பாவம் அல்ல, ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பண ஆசை, the lust for money is a problem. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்துல வந்து ஒரு ஜட்ஜி வந்து பேசினார். அவர் சொன்னாரு, பைபிள் சொல்லியிருக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, பண ஆசை எல்லா நன்மைக்கும் வேற இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்டியன் ஜட்ஜி சொன்னார். நாங்க முடிச்சுட்டு வந்தோன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம், என்ன மாதிரி பேசுங்க சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், பண ஆசை தவறானது, பண ஆசை தீமைக்கு வேறு கொடுக்கிறது. ஆனால் பணம் அது தவறல, ஆனா அதை ஹேண்டில் பண்றது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். we should decide whether the material is a servant or the master. That is the line in which you can draw. மெட்டீரியலிசமா இல்லைனாக்கா யாரு மாஸ்டர் யார் சர்வன்ட்? இப்போ என்னுடைய மெட்டீரியல், என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய சம்பத்து இதெல்லாமே எனக்கு சர்வெண்டா இருக்கா? நான் அதை வந்து அதற்கு எஜமானனா ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்துறேன்னா, ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை கொண்டு நான் ஹேண்டில் பண்றேன்னா, அல்லது அதே நான் டிக்டேட் பண்ணுதா? அது டிக்டேட் பண்ணுமானால் then we are in materialism. Yeah. Thank you for sharing your valuable points. அதே மாதிரி உங்க வேல்யூபிள் டைம் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தெரியுது. Yeah. Thank you for spending your time. Any other questions from anybody? Any other questions very specific from anybody? Uncle, could I ask one question? Yes, please. Yes, uncle. Actually, the final question எப்படி வந்துச்சுன்னா uncle, not just stock markets. இப்போ வந்து for some people, இப்போ in case they are kind of disabled. Sure. So இப்போ வந்து yes uncle, I know one person. So அவங்க வந்து கொஞ்சம் a close friend of mine is very disabled. But what he said was, எனக்கு முன்னாடி வந்து ஸ்டைபண்டா I invested not in stocks but இந்த மாதிரி ரெகுலர் பாண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி சில ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல போட்டாங்க. ஸோ இதனால வந்து ஃபியூச்சர்ல எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் a very good option. நான் கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் சந்தர் சிங் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து என்னன்னா
ஐ ஹேவ் மை ஓன் ரிசர்வேஷன்ஸ். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டாலே வந்து அது பெரிய ஒரு இட்ஸ் a spin. You become addicted to that. That's why I didn't do that. That's true, uncle. No, no. Actually, he was disabled, unable to work. Like, he couldn't continue his line of work. He was actually like a medical doctor, but he became a bit disabled after as time went on. So adanale he said, "This is I continued in this, but by the grace of God, now I'm getting returns and dramatically." Yeah. So adanale the uncle. But since there was this contending question where and I heard my parents and other people saying that investing is bad. It's not that. I mean, investing means in the stock markets and mutual. For example, இப்போ Infosysல work பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஸ்டாக்ஸ் கொடுக்குறாங்க. டாடா TCSல work பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்டாக்ஸ் கொடுக்குறாங்க. In what way it is a sin? It is a curse. சில கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. எம்ப்ளாயிஸ் வந்து they become partners of the company. So can you say it's a sin? It's not a sin. Yeah. Okay. Yeah. It is certainly not a sin. The only thing is, once you're in the stock market, then you're in deep trouble because it's a spin. It's into a big gamble. அது அப்படியே கண்டினியூஸா வந்து ஒரு we become part of it. We get to fix into it. Stocks உள்ள போயிட்டாலே நீங்க வந்து என்னன்னா you need to continue trade every day. You have to look for it. And அதுல வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும். அதுல வந்து லாஸஸும் ஜாஸ்தி ஒழிய கெயின்ஸ் கம்மி. For people like us. It's not a full-time job for us. நமக்கு அது முழு நேர வேலை இல்லையா, அதனால நமக்கு அது கஷ்டம். That is true, uncle. Thank you, uncle. Yeah, thank you, Jasper. Any other questions? If your time is over, then you can close it. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் அண்ணா. சொல்லுங்க. ஹலோ, நீங்க கடைசி சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து அந்த மாஸ்டரா இருக்கணும், அது சரி, நம்ம மாஸ்டரா இருக்கணும், அது வந்து மாஸ்டர் ஆக கூடாது மணி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர்னு சொல்லும் பொழுது நம்ம வாங்குற இன்கம் நமக்கு தெரியும். அந்த இன்கம் நம்ம மேனேஜ் பண்றோமா, அந்த இன்கம்குள்ள நம்ம செலவழிக்கிறோமா இல்லையா, அந்த இன்கம் செலவழிக்கும் பொழுது அதுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள் வாங்க போறேன். அந்த பொருள் வாங்கும் பொழுது எனக்கு இருக்கிற ரிசோர்சஸ் நான் வாங்க போறேன். அப்போ ஐ ட்ரை டு பட்ஜெட். நான் அதை பட்ஜெட் பண்ணிட்டு அந்த என்னுடைய கையில இருக்க என்னுடைய பணம் பொருள் அதை வச்சு மேனேஜ் பண்ணி நான் முடிச்சிடுறேன். ஆனா எனக்கு வந்து அதே சமயத்துல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நான் யார்ட்டையாவது லோன் வாங்கலாம், அல்ல வேற எங்கேயாவது லோன் வாங்கலாம், அல்லது வேற ஏதாவது சேவிங்ஸ்ல இருக்க பணத்தை டிராப் பண்ணி பெருசா வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிவி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிவி வாங்க போடும்போது நீங்க டிசைட் பண்ணீங்க 20,000 டிவி வாங்க முடியும், 40,000 டிவி வாங்க முடியும், டிவி வாங்க முடியும், 75,000 டிவி வாங்க முடியும், 1 lakh டிவி வாங்க முடியும், 2 lakhs டிவி வாங்க முடியும். பட் எதை பேஸ் பண்ணி நீங்க டிவி வாங்க போறீங்க? உங்க கையில இருக்கிற பணம், அந்த பணம் வந்து உங்களை டிக்டேட் பண்ணும்போது நீங்க வந்து உங்களோட ரிசோர்சஸ மேனேஜ் பண்ற விதமா அதை சரியான ஹேண்டில் பண்றதுக்காக வாங்குறீங்களா, இல்ல நீங்க வந்து உங்க பணத்தை எல்லாம் வச்சு பொருளை பெருசாக வாங்குறீங்களா? There you decide. It decides who is the master, whether you are the master or your money is the master. உங்களுடைய கேள்விக்கு பதில் புரியுமா சொல்லிக்கணும் சிஸ்டர்? ஓகே, இன்னும் எனக்கு கிளியர் ஆகல. இன்னும் கிளியர் ஆகலையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட ஆசைக்கு ஏத்தபடி தானே வந்துருது அகைன். ரைட், ஆசை நான் தப்புன்னு சொல்லல. நான் திரும்ப அந்த டிவி கதைக்க வரேன். சப்போஸ் வந்து டிவி நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரியும். உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து, ஆனா மார்க்கெட்ல என்ன இருக்கு, 10,000ல இருந்து 2 lakhs வரைக்கும் டிவி இருக்கு. எந்த டிவி நீங்க வாங்குவீங்க? ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னு சொன்னா நான் வந்து 20,000க்கு போகாம நான் வந்து 50,000 கூட எனக்கு வாங்குவேன் இல்லையா? அதுவுமே இப்ப 20 இருக்கும்போது நான் ஏன் 50 வாங்குறேன் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த 20, 50 நீங்க வாங்கும் பொழுது என்ன கன்சிடரேஷன் டிசைட் பண்ணி வாங்க போறீங்க? நீங்க வந்து வாங்கும்போது எனக்கு வந்து ஓகே இந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் டிவி வந்திருக்கு, எனக்கு வீட்டுல இருக்க ஹால் பெருசா இருக்கு, ஓகே எனக்கு வந்து அப்புறம் வேற சவுண்ட் சிஸ்டம் சேர்த்து நான் வாங்க போறேன். இது என்னோட பேசிக் நீட்ஸ், என்னோட நீட்ஸ் இருக்கு. அந்த நீட்ஸ்க்கு எனக்கு தேவையான ரிசோர்சஸ் நான் கையில வச்சிருப்பேன். அந்த ரிசோர்சஸை யூஸ் பண்ணி நான் வாங்கும் பொழுது ஐ டிசைட் ஃபார் மை ரெக்குவயர்மெண்ட், மை பேசிக் நீட்ஸ். ஆனா அதே சமயத்துல வந்து சரி நான் 2 lakhs டிவி வாங்கலாம், அதுக்கு போய் நான் ஒரு போய் லோன் வாங்கி போட்டுட்டு அதை மாசம் மாசம் நான் டியூ கட்டுறேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைடா இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி அது வந்து என்னோட நீடு மாத்திரம் இல்லை, இட் இஸ் ஆல்சோ மை டிசைர் ஆர் இட் இஸ் ஆல்சோ மை என்ன சொல்றதுன்னா இட்ஸ் மேட்டர் ஆஃப் ப்ரைட் ஃபார் மீ.
Where only the problem goes. ஓகே ஓகே. அதான் அப்போ நம்மளோட ஆசை பிளஸ் எதுக்காக வாங்க போறோம்ன்ற அந்த மோட்டிவ் அதை பேஸ் பண்ணி தான் வருது இல்லையா? ஏன்னா 1,00,000 நான் வச்சிருக்கும் போது அதுலயே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த இதுல நான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியா நல்ல ஸ்டாண்டர்டா வாங்குறது அது தப்பு கிடையாதுல்ல? தப்பே கிடையாது. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவி கதை இப்ப சொல்ல விஷயம் என்னன்னா, எங்க வீட்டுல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டிவி வாங்கும்போது டிவியே வாங்க ஓட்டிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு பேசிக் டிவி வாங்கணும். ஏன்னா அப்போ வந்து ஃபுட்பால் வந்துட்டு இருந்தது, கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்துட்டு இருந்தது. நான் வெளியில போய் யாராவது கிராஜுவேட்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பேசிக் டிவி வாங்கினேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த டிவி வச்சிருந்தேன். 25 வருஷமா அந்த 20 வருஷமா அந்த டிவி எங்க வீட்டுல இருந்து நாங்க மாத்தவே இல்லை. எங்களுக்கு போதுன்னு வச்சுட்டோம். தென் வீட்டுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அப்புறம் அத்தைக்கு ஒரு டிவி தேவைப்பட்டுச்சு. சரி நாங்க பார்த்து இன்னொரு டிவி வாங்கலாம். அப்ப அந்த ஹால் பெருசா இருந்தது. அதே சமயத்துல ஐ தாட் வில் கோ ஃபார் சவுண்ட் சிஸ்டம். தென் ஆண்ட்ராய்டு வந்துச்சு. அப்போ நாளைக்கு வந்து ஒய்ஃபு கிளாஸ் எடுக்கணும்னா லிங்க் பண்றது வாங்கலாம்னு சொல்லி தென் வி வென்ட் ஃபார் சம்திங் விச் இஸ் பிட் எக்ஸ்பென்சிவ். பட் அது எக்ஸ்பென்சிவ் டிசைட் பண்ணும் பொழுது இந்த ஒரு லிமிட்குள்ள வாங்கினா இது என்னோட பட்ஜெட் இருக்கு, என் கையில பணம் இருக்கு, இதை நான் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். அப்ப நான் இதை ரிசோர்ஸஸ் ஸ்பெண்ட் பண்றேன். இது மூலமா எனக்கு இந்த குவாலிட்டி கிடைக்குது, நல்ல வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, நிறைய எனக்கு சான்சஸ் கிடைக்குது, நிறைய எனக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இருக்கு. அப்ப நான் டிசைட் பண்ணும் பொழுது ஐ டிசைட் பேஸ்ட் ஆன் மை ரெக்வயர்மெண்ட், நாட் பேஸ்ட் ஆன் த மணி வேல்யூ. புரியுதா உங்களுக்கு? புரியுது அண்ணா, இப்ப புரியுது. ஓகே. அண்ட் நாட் டு ஷோ இட் ஆஃப் அதர்ஸ். நான் மத்தவங்க முன்னாடி பாம்பா, மத்தவங்க முன்னாடி ஒரு பெருமையா, மத்தவங்க என்னை பத்தி சொல்லுங்கிறதுக்காக இல்லாம என்னோட தேவைக்காக வாங்குறேன்னு சொல்லி. நம்ம எதை செய்தாலும் பெஸ்ட் வாங்கணும்னு மறந்துடக்கூடாது. நல்ல வீடு, பீஸ்ஃபுல்லான வீடு தப்பு கிடையாது, பீஸ்ஃபுல்லான ஒரு ரூம் தப்பு கிடையாது, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் தப்பு கிடையாது. ஓகே, எனி அதர் क्वेश्चंस ப்ளீஸ்? Jasuran, any other questions? I think that's all, uncle. Sorry uncle, but the time is up. 7 is our இது. இதுக்கப்புறம் we'll have that Bible study. But, yeah, go ahead. Please go ahead. Yes, uncle. But thank you so much, uncle. Despite your time, you've come. Yeah. Alan, you can take over. Yes. Thank you, Jasuran, and thank you, Alan. Yeah. Thank you, uncle. ஸோ எல்லாரும் இந்த இன்டர்வியூ செஷன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So really, one of the most practical interview sessions I've ever had. I think every week இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Really, all glory to God for helping us. கரெக்டான பர்சன் சூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் ஞானம் தந்திருக்காரு. And also, I thank our dear uncle. Despite his time, he has come and he has shared such beautiful points. So thank you once again. Thank you, uncle. So without further ado, we will go to the next session. அடுத்த செஷனுக்குள்ளார போகலாம். நம்மளுடைய மிக முக்கியமான நேரம் வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம போக போறோம். So William. Thank you, Jasuran, and I sincerely thank Alan for interviewing Clement Barnabas. அவரை ரொம்ப அழகா அறிமுகப்படுத்தினார். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. அதான் முக்கியமான பாயிண்டா யோசிக்கிறேன். அவருடைய சன் வந்து நவீன் வந்து இப்போ 3rd year MBBS படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் he is the president of திருவாரூர் ICEU. ஓகே ஆலன். ஸோ கிளமெண்டோடைய ரோல் மாடலுக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய அருமையான காரியங்கள் பகிர்ந்து கொண்டதுக்காக அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மெட்டீரியலிசம் தமிழ் வேர்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால தப்பா இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. பொருள் மயமாதல் என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்களை யோசிக்கிறோம். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மெட்டீரியலிசம் என்ற குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ் நோட். we need to have a positive attitude towards wealth. ரொம்ப கிளியரா சங்கீதக்காரன் சொல்றாரு, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. So whatever we have in this world, it's from the Lord. And God gives wisdom. அதுல இப்ப நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஸ்ட் அல்லது நிறைய கண்டுபிடிக்கிறவங்களுடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால டெவிலிஷ் சொல்லி யோசிக்கவே வேண்டியதில்லை. 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிவி இருந்துச்சுன்னா தேங்க் காட், ஒரு சிலருக்கு வாங்க முடியும், வாங்குறாங்க. அதனால ஏன் போய் மோசம் சொல்லணும்.
எது பெஸ்டா இருக்குது அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா கிவ் கிரெடிட் டு காட், டோன்ட் கிவ் கிரெடிட் டு த டெவில். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. கிரியேட் பண்ண உடனே நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்துல அந்த யங் கப்புல ஆசீர்வதிக்கிறார். ஒரு டபுள் பெட்ரூம் கொடுத்து அல்லது நல்ல ஒரு மேட்ரஸ கொடுத்து ஒரு காரை கொடுத்து இல்ல, பட் காட்ஸ் பிளெஸிங்ஸ் ஆர் ரியல். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 35 வருஷம் கழிச்சு நேத்து வந்து என்னுடைய ஒரு அருமையான நண்பர் கேரளாவில் ஸ்டாப் ஒர்க்கர் இருந்தாரு, இப்ப மிஷினரியா இருக்காரு நேபாள்ல. அவங்களுடைய மகளுடைய வெட்டிங் இன்விடேஷன் அனுப்பிட்டு என்னோட பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, இப்ப வந்து அவருடைய வீட்டுக்கு அதாவது சொத்து வந்ததே 6 ஏக்கர் லேண்ட் இருக்கான். ஆனா அவர் ஸ்டாப் ஒர்க்கரா ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும் பொழுது எங்க வீட்டுல டபுள் பெட்ரூம் கூட இருக்காது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளஸ் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான நாட்கள் நான் நினைச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு நேற்று பேசி கொண்டிருந்தார். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசீர்வாதம் சொன்ன உடனே ஒரு பெரிய கெஸ்ட் ரூம் இருக்கணும், பயங்கர பந்தா வந்தாதான் நம்ம ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு இல்லவே இல்லை. வாட் எவர் வி ஹாவ், God wanted to bless us abundantly. சாலமோன் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் கேட்கும் பொழுது ஆண்டவரே ஆச்சரியப்படுறாரு, நீ வெல்த்த கேட்டிருக்கலாம், நீ கேட்கல, ஞானத்தை கேட்ட, அதோடு கூட உனக்கு வெல்த்தையும் தாரின்னு சொல்லிட்டு மற்ற ராஜாக்கள்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வெல்த்தையும் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால God is a gracious God. He wants to bless us. அதுல வந்து no doubt about it. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நிறைய எக்ஸாம்ஸ் இல்லாம இருக்கலாம். யாக்கோபு அதை சொல்லும்போது சொல்றாரு, எல்லா ஈவும் பரத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு. So any blessings when you receive. So I was there in 2 administrative responsibilities. USA நேஷனல் ஆபீஸ்ல இருந்தேன், ஹைஃபீல்ட்ல இருந்தேன். சின்ன ஒரு காரியங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அப்கோர்ஸ் USA TN ஆபீஸ்லயும் நான் இருந்திருக்கேன். 3 பிளேஸ்லயுமே எப்போல்லாம் US ஆபீஸ்க்கு, USA TN ஆபீஸுக்கு, ஹைஃபீல்டுக்கு ஒன்னு கிடைச்சிச்சுன்னா we wanted to bless it in the name of the Lord. அது யாராவது வந்திருக்கு, யாராவது கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ண சொல்லுவோம். அப்போ கோட் பண்ணக்கூடிய வசனம் அதுதான், ஆண்டவரே இந்த ஆபீஸுக்கு ஒரு பிரிண்டர் வேணும்னு சொல்லி நீர் உணர்ந்தீர், எங்களுக்கு ஒரு பிரிண்டர் கொடுத்திருக்கிறீர். சரியா? you'll be surprised. ஹோல் யூஎஸ்ஐலயுமே USA TNல தான் ஃபர்ஸ்ட் டைமா மொபைல் போன் யூஸ் பண்ணோம். 1998ல there was no mobile phone at all in USA, including the general secretary. ஜெனரல் செக்ரட்டரி கூட ஒரு மொபைல் போன் கிடையாது, ஆனா USA TNல ஒரு மொபைல் போன் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, உங்க கையிலே 3-4 போன் வச்சிருப்பீங்க, ரைட்? பட் அப்போ வந்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் வாட் எவர் we receive from God சொல்லிட்டு அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே வேண்டும். அதே மாதிரி ஒரு தாட் வெளியே ஜெனரல் இருந்து எடுக்க விரும்புகிறேன். உலக நாடுகள் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது இட் மேட்டர்ஸ் தி அவுட்வர்ட் திங்ஸ். சமுதாயத்துல பொருளாதார ரீதியில வளர்றதை பார்க்க முடியும். அத டோன்ட் பி கிரிட்டிக்கல், ஏதோ வெஸ்டர்ன் நேஷன்ஸ் மட்டும்தான் ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்ல வேண்டாம். நான் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். சவுத் குஜராத்ல குக்னான்னு ஒரு ட்ரைப் உண்டு. 1989ல டாக்டர் காட்வின் நிக்கல்சன் அங்க டாக்டரா இருக்கும் பொழுது, வெட்டரி டாக்டர் வந்து அவங்க மிஷனரியா இருக்கும் பொழுது நாங்க 2 பேரும் அங்க விசிட் பண்ண போனோம். அப்போ அவங்க சொன்ன ஒரு டார்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க எல்லாரும் குடிப்பாங்க, ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குடிக்கிறவங்க. குடிச்ச பிறகு கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்ட உடனே ஏதாவது அவங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா அவங்க லோக்கல்ல இருக்கிற டாக்டர் யாருன்னா அவங்களுடைய அந்த பூசாரி தான். போய் ஒரு கோழியை வெட்டணும் அல்லது ரொம்ப மோசமான வியாதின்னு சொன்னா ஆடை வெட்டணும்னு சொல்லிட்டு இப்படியே கொடுத்து அவங்க சொத்தெல்லாம் அழிச்சிருவாங்க. கிறிஸ்டியன் ஆன பிறகு their life was completely changed. எந்த கோழியை வெட்ட வேண்டியது, ஆடை வெட்ட வேண்டியது, அதனால அவங்களுக்கு சொத்து இருக்க கிறிஸ்டியன் அதாவது பிலீவர்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பயங்கர வித்தியாசம் தெரிஞ்சிச்சு குக்னாவிலேயே. their lifestyle was increased like anything. உடனே மிஷனரிஸ் மூலமா மற்ற காரியங்கள் வாங்க முடியும், அவங்களுக்கு சைக்கிள்ல போக முடியும், இது மாதிரி நிறைய காரியங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஏன் சொன்னா God is blessing them at the same time. வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பாருங்களேன், முன்னால இருக்க லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சினிமாவுக்கு போயிருப்பாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க, சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பணம் இப்ப கையில இருக்குது. அதனால இப்ப ஊழியத்தை கொடுக்குறாங்க, நல்ல டிஷர்ட் போடுறாங்க, நல்ல ஒரு ஷூ வாங்குறாங்க. ஸோ நேச்சுரலா they get more because they are not wasting the money. அப்படிதான் லைஃப் ஸ்டைல் மாறுகிறதையும் நம்ம பார்க்க வேண்டும், அதை மறந்து போகக்கூடாது.
ரைட். அடுத்த காரியமாக வறுமை செழிப்பு என்ற காரியத்தை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். நேத்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்த்தோம். மதுரையில் இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, நாங்க 3 ஜெனரேஷனா கிறிஸ்டின்ஸா இருக்கிறோம், ஆனா நாங்க வறுமையிலேயே இருந்திருக்கோம், எங்க பிசினஸே வளரல. அதனால நான் திருவண்ணாமலையில போய் ஒரு சித்தரை பார்த்த பிறகு என்னுடைய பிசினஸ் கோடிக்கணக்கில் வளர்ந்துருச்சு, அதுக்கு இப்ப நாங்க எல்லாம் சமாதானமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொன்னேன். தவறான ஒரு சாட்சி சொன்ன ஒருத்த நபரை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சோ வறுமை செழிப்பு இந்த காரியத்தை குறித்து கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டும். இன்னைக்கு அதை நிறைய யோசிக்க போறோம் பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல. பணம் வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமா? எனக்கு பிசினஸே இல்லை, இப்ப கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சுன்னா உடனே கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு சொல்லிட்டு அவங்க கடவுள் பேரை சொல்லிட்டு நம்மான்னு சொல்லிடலாமா? நம்ம அப்படி இருக்கலாமா? நேற்று அந்த சகோதரன் கவுண்டர் கொடுக்கும் பொழுது 95% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் அப்படிதானே இருக்காங்கன்னு சொல்றாரு. ரொம்ப வருத்தமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எனக்கு தெரியல அவ்வளவு தூரத்துக்கு நான் அக்ரி பண்ணுவேன். அந்த 95% சொல்றது நான் அக்ரி பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி சேட். நிறைய பேருக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும். நான் ஒரு மீட்டிங் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, உன் பர்ஸ்ல வந்து ஒரு 500 ரூபா நோட்டு வரணும்னு நினைச்சிருவாங்க, எல்லாம் கை வைத்துங்கன்னு சொன்னாங்க, எல்லாம் கை வைத்துறாங்க. உன் பேங்க் அக்கௌண்ட் உனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது, உன் பேங்க் அக்கௌண்ட்ல இப்ப 2000 ரூபாய் பணம் விழ போகுது, எத்தனை பேருக்கு வேணும் கை வைத்துங்கன்னு சொன்னா, பெங்களூர்ல ஒரு சர்ச்சில் செம்ம கை வைத்தார். எல்லாருக்கும் இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பாஸ்டருக்கு அந்த பிரீச்சருக்கு பேங்க் அக்கௌண்டே தெரியாது, நம்பரே தெரியாது, என் பேங்க் அக்கௌண்ட்ல இப்ப 2000 ரூபாய் கிரெடிட் ஆக போகுது. வாட் அ pathetic church it is. What a pathetic Christians they are. ஒரு நம்மளும் போயிருக்குங்க, பட் கையை வைத்திருப்போம் எடுத்துக்க மாட்டோமா தெரியல. ஆனா தட் இஸ் a கண்டிஷன். அதான் வருத்தமான ஒரு காரியம். சோ ஐஸ்வர்யம் எல்லாம் கடவுள் வருது வருது வருது. ஐஸ்வர்யம் இருந்தா கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. பையன் அமெரிக்கால வேலை செய்யலாம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லி 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 ஆண்டவன் சொல்லி சொல்றதை வந்து யோசித்து பார்க்க வேண்டும். 2வது காரியம், கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து இன்னைக்கு உனக்கு பணம் வரலன்னா உன் ஃபெய்த் தான் காரணம். உனக்கு ஃபெய்த் இல்லப்பா. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உனக்கு ஃபெய்த் இல்லாதனாலதான் உனக்கு கார் கிடைக்கல, அல்லது நீ ஒரு ரெட் கலர் கார் வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணனா உனக்கு கிடைக்கும். இப்போ இல்ல, கிளமெண்ட் வந்து விருதுநகர்ல EU ஸ்டூடெண்ட் ஆகும்போது நாங்க அங்க இருந்தோம். அங்க வந்து அப்போ வந்து டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் ரொம்ப ஒரு ஃபேமஸ் பிரீச்சர், அந்த காலத்துல பயங்கரமா அவருடைய ரொம்ப ப்ரொமோட் பண்ணக்கூடிய தியாலஜில எங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலர் உண்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பிலி அப்படி செய்யவே சொல்லாத, நீ கார் வாங்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே ரெட் கலர், அதே அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, அதனால சொல்றேன், லிட்டரலா சொல்றேன், ரெட் கலர் கார் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணிப்பாரு, உன் ஃபெய்த்தை வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. அதனால எனக்கு ரெட் கலர் காரும் கிடைக்கல, அதனால என் ஃபெய்த் இல்லையோ? அந்த கேள்வி நான் கேட்கல, பட் அது மாதிரி கேட்க வச்சிருவாங்க. திங்க் அபவுட் இட். 3வது, ஆலன் பயங்கர பவர்ஃபுல்லா அதை கேட்டாரு. கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் நல்ல ஷர்ட் போடலாமா, ஷூ போடலாமா, தென் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாமா என்ற கேள்வியும் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது உண்டு. கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ்னாவே ஒரு பரிதாபமா இருக்கணும், ஒரு பரிதாபம் லுக் தான் இருக்கணும். தட்ஸ் அ வெரி சேட் ஸ்டோரி. 4வது பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இட்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். நீங்க ரிச்சா புவரான்னு கேட்டோன்னா நான் ரொம்ப புவர். உன் வீட்டு பக்கத்திலேயே எத்தனை புவரஸ்ட் ஆஃப் த புவர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நீ புவரே கிடையாதப்பான்னு சொல்லி சொல்லிடுவீங்க. அதே மாதிரி நீங்க ரிச்சாங்கன்னா ஆமா நான் ரிச். அதுக்கு பிறகு பக்கத்திலேயே உன் கலிக பாரு, உங்க அத்தானை பாரு, உங்க மாமாவை பாரு, அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது நீ ஒண்ணுமே கிடையாது. சோ இட்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். கார் வச்சிருக்கீங்களா? வெரி குட். என்ன கார் வச்சிருக்கீங்க? நான் மாருதி சுசுகி வச்சிருக்கிறேன். ஓ அதுதானா? அவ்வளவுதான் போச்சு, நீங்க ரிச்சே கிடையாது. சோ மெட்டீரியலிசம் சரி, பணமும் சரி, இட்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். மொபைல் போன், இப்ப ரொம்ப கிளமெண்ட் வந்து ரொம்ப டிவி பற்றி பேசிக்கும்போது எனக்கு மொபைல் போன் பற்றி தான் ஞாபகம் வந்துச்சு. மொபைல் போன், உங்கள்ட்ட என்ன மொபைல் போன் இருக்குது? என்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. அப்படியா? ஐபோனா? இல்ல. அவ்வளவுதான் போச்சு. ஐபோன் இல்லாம ஒரு மொபைல் போனா உங்களுக்கு? சரி, நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்களா? உங்க ஐபோன் எவ்வளவு? 35,000. 35,000? இப்போ 1 lakh இருக்கிற ஐபோன்னா நல்லா இருக்கும். சோ இதேதான் ரிலேட்டிவ் டேர்ம் தான். நீங்க அப்படியே கூட 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 அப்படியே ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த பாயிண்ட் நம்ம கண்டிப்பா we have to keep it in mind, right? இந்த மெட்டீரியலிஸ்ட குறித்து பார்க்கும் பொழுது இந்த பெல்க் சொல்லியிருக்கிற நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவருடைய கொட்டேஷனே அப்படியே போடணும்னு சொன்னா,
மோர் ஆஃப் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் சொல்லும் பொழுது எனக்கு வச்சுக்கணும் இந்த பொருள் ஆதிக்கம், அந்த பொருளை வச்சுக்கிட்டு அதை நிமித்தமாக என்னுடைய நிலை வந்து ரொம்ப பெருசாட்டுல காட்டணும். அது வந்து இப்போ ஒரு தாக்கம், பயங்கரமா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். அது ஒரு திருப்தி, அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அதை வச்சுதான் நான் யாருன்னு சொல்லி காட்டுறது. நான் போகிற போன், நான் யூஸ் பண்ற போன், நான் போகிற கார், நான் போற பைக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு அதை காட்டிட்டு அதை வச்சு என்ன மக்கள் கேஜ் பண்ணணும். பணம் இருந்தா போதும்பா, மற்ற எல்லாம் அப்படியே வாயை திறந்துட்டு இருப்பான்னு, உனக்கு மற்றபடி எல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப சாதாரணமா பிரின்சிபல்ஸ் கொடுத்துட்டு இருக்கவங்க நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பொருட்களை வச்சு பேசும் பொழுதுமே இன்னொரு ஆஸ்பெக்ட் கண்டிப்பா நீங்க சொல்லி ஆக வேண்டும். நிறைய பேர் கல்யாணமாக இருக்கிறவங்க பயங்கரம் கல்யாணம் வந்துச்சுன்னா, உங்க கல்யாணம் வந்துச்சுன்னா, அல்லது உங்க பிள்ளைங்களுடைய கல்யாணம் வந்துச்சுன்னா, அப்பதான் உங்களுடைய அந்த பொருள் ஆதிக்கத்தை குறித்து, பணத்தை குறித்து, எண்ணத்தை குறித்து எல்லாம் நம்மளுடைய ஷோ. ஐயோ, நாங்க மெராஸ்ல இருக்கும் பொழுது புருஷவாக்கத்துல இருந்தோம். மை காட் இந்த நார்த் இந்தியன்ஸ் செலிப்ரேட் பண்ற அந்த மேரேஜ பாத்தீங்கன்னா, ஐயோ நமக்கு வைத்தறிச்சலா இருக்கும், அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். ரைட், அது சில கிறிஸ்டின்ஸ் அப்படிதான். எனக்கு ஆலன் இப்பதான் அனுப்பி விட்டுருந்தாரு, அதை எனக்கு போடணும்னு ரொம்ப டெம்டேஷன், ஆனா போடல. நீயா நானா ப்ரோக்ராம் கோபிநாத் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கோபிநாத் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாரு. அதுல சகோதரிகளுக்கு வந்து பிடிக்கல. காரணம், பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அம்மாமார், அதை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்காக பற்றி பேசினாரு. மை காட், ஒரு 5 minutes கிளிப்பிங் தான், வேணா நீங்க என்கிட்ட வாங்கிக்கங்க. எனக்கு அதை கேட்கும் பொழுது ஆக்சுவலா நம்ம போட்டு வச்சு, இதுதான் தமிழ்நாடு, தமிழ்ல இருக்குது தமிழ்நாடு, இதான் தமிழ்நாடு நிலை, அதனாலதான் கோபிநாத்தை அவர் எடுத்திருக்காரு. பிறகு ஐ வாண்டட் டு கிரை வித் யூ, ஆண்டவரே இப்படிப்பட்ட பொண்ணுங்க குடும்பத்துக்கு போகணும். இவங்க பேசினாங்கன்னா பையங்க மோசம் கிடையாது, பையங்க இதோட மோசம். ஒரு பொண்ணு சொல்றா, என் கல்யாணத்துக்கு முன்னால நீங்க காரை வாங்கி கொடுத்துருங்க, நீங்க வாங்க வேணாம்னு சொல்லாதீங்க, இப்பவுமே எனக்கு பிளாக் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வர வேண்டிய வீடை கொடுத்துருங்க. அவர் கோபிநாத் கேட்கிறார், உனக்கு வீடு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? எங்க அண்ணன் இருக்கான், பட் அவனதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இப்போ என் பேர்ல வீடு எழுதி கொடுத்துருங்க. இவ கல்யாணம் பண்ணி போனான்னா அவன் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான்னா, டேய் உன் அண்ணன் வீட்டையும் வாங்கிட வேண்டியதானு கேட்பான். அப்படிதான் அவன் பையனும் டபுளா தான் இருப்பான். என்ன கார் வாங்கிட்டு வந்திருக்க, ஆடி கார் இல்லாதபடிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும். சரி, சோ திஸ் இஸ் த கண்டிஷன் இன் விச் வி லிவ். கிறிஸ்டியன்ஸும் நான் ரொம்ப கவனமா பார்த்தேன், அதுல யாரும் பொட்டு வைக்காம இருக்காங்களான்னு சொல்லிட்டு. முஸ்லிம்ஸ் இருக்க மாட்டாங்க, முஸ்லிம்ஸ் தான் படுகா போட்டுப்பாங்க. நான் இருக்காங்க. நல்ல வேளை கோபிநாத் கேட்கல, அம்மா உன் பேர் என்னன்னு சொல்லி. என் பேர் எலிசபெத், என் பேரு மேரின்னு சொல்லியிருப்பா. அது வந்து எனக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் உண்டாக்கி இருக்கும். சோ சேட். எனக்கு இருக்கிறத வச்சுட்டு கல்யாணத்துல நான் யாருன்னு காட்டணும், என் பிள்ளைய எப்படிப்பட்டவன் காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து மிக வேதனையான ஒரு காரியம். சோ இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில கிளமென்ட் அதிகமாக கோட் பண்ண வசனங்கள் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு குயிக்கா நம்ம பார்க்க போகிற இந்த பேசேஜ் நம்ம பார்த்திடலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பவுல் திட்டமாக தெளிவாக அந்த அருமையான வாலிபனுக்கு தீமோத்தேயுவுக்கு இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். திருச்சி XCU இப்போ ஹொசூர் ஈஜப்ட்ல இருக்கிற சாமுவேல் இந்த பேசேஜ் நமக்காக வாசிக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை. போதும் என்கிற மனதோடும் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 17 முதல் 19 வரை. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு
சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரங்குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். I sincerely thank Samuel Hosur Egypt for reading this wonderful passage. நடுவுல ஒரு பேசேஜ் மிஸ் பண்ணியிருக்காரு. 11ஆம் வசனம், நீயோ, எனக்கு பிடிச்சமான வார்த்தை, நீயோ தேவனுடைய மனுஷனே இவையெல்லாம் விட்டு ஓடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேலஞ்சை கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி ஒரு பெரிய டாக்ஸாலஜி இருக்கிறது, ஆமேன் என்று சொல்லி முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்றாரு. 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கண்டினியூ பண்றாரு. அதனால நான் ஃபுல் பேசேஜ் வாசிச்சிருக்கலாம், நமக்கு நேரம் குறைவா இருக்கிறத கருதி தான் 10ஆம் வசனத்துல முடிச்சுட்டு நமக்கு எடுக்க வேண்டிய சேலஞ்ச் வந்து அதுல இருக்குது. நீயோ தேவனுடைய மனுஷனே இவையெல்லாம் விட்டு ஓடுன்னு சொல்லி சொல்றாரு. தென் ஆண்டவரை நினைச்சு பாரு, அங்கதான் அந்த ட்ரையோன் காட், த சாவரின் காட், அந்த வேர்டை வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரே இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தா இந்த இடத்துலதான் சாவரின் காட் என்ற வார்த்தை வந்து இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். முதலாவது கிளமெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பி கண்டென்ட். அதுதான் இன்னைக்கு சாயங்காலத்துல அண்டர்லைன் பண்ணி திரும்ப அண்டர்லைன் பண்ணி போடணும்னா அதான் நாங்க சொல்ல விரும்புகிறோம். பி கண்டென்ட். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெரி ஈஸி டு ப்ரீச். இத வந்து நீங்க பேசிட்டே இருக்கலாம், ஆனா லைஃப்ல வரும் பொழுதுதான் பெரிய சேலஞ்ச். போதும் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். பட் தட் இஸ் லைஃப், தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். ரெண்டாவது, வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் வந்து பணம் கிடையாது, கண்டிப்பா பணம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, உலகம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்குது. தயவு செய்து உலகத்துக்கு அந்த காதை கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருந்து நமக்கு சாப்பிட இருக்குது, உடுக்க இருக்குதுன்னு சொன்னா போதும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க போறோம், ஜீசஸ் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மக்கள் கிரேசியா பணத்துக்காகவும் மெட்டீரியல்ஸ்க்காக ஓடிட்டு இருக்கும் பொழுது we need to think very seriously. மூணாவது, கிளமெண்ட் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க, அதை வந்து நான் இப்படி போட்டிருக்கேன், நீட்ஸா வாண்டா. நீட் வந்து அந்த டைமுக்கு இருக்கிறது, சைக்கிள் இருந்து போதும், அது பிறகு பைக் வேண்டி இருந்துச்சு, there was a need. அது பிறகு கார் வேண்டி இருந்துச்சு, that's need. அது பிறகு இன்னும் நவீன் கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு இந்த கார் பத்தாது, ஒரு பெரிய கார் வேண்டி இருக்கும். தாத்தா கிளமெண்ட் தாத்தா போகும் பொழுது அவங்க வீட்டுல ஒரு பெரிய கார் வேண்டி இருக்கும். ஸோ அப்போ ஒரு நீட் இருக்கும். ஸோ நீட் வர்றது ஒரு அப்போ வாங்குறது தப்பே கிடையாது. ஆனா ஐ வாண்ட், அதான் கிளமெண்ட் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல வந்து கார் வந்து பெட்டர் காரா இருக்குது, என் வீட்டுக்குள்ள நிற்கிற கார் வந்து பரதாமா இருக்கிறதுனால ஐ வாண்ட் தட் சொன்னார்னா finished. பக்கத்து வீட்டுல இருக்கிற டிவி நல்லா இருக்கிறது, எங்க வீட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால ஐ வாண்ட் finished. நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்மார்ட் போன்ல பயங்கரமா ஐபோன் வச்சுட்டு இருக்காங்க, அதனால எனக்கு நல்ல ஒரு போன் வேணும். கெஞ்சி கூத்தாடி கடனை வாங்கி எங்க அப்பாவுடைய எல்லா பணத்தையும் வேஸ்ட் பண்ணி ஒரு மொபைல் போன் வாங்கிட்டேன்னா ஐ வாண்ட். தப்பு தப்பு. நீடுக்கும் வாண்ட்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நம்ம முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கோம், பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸுக்கு அதான் ப்ராப்ளம், பணம் இல்ல, பண ஆசை. என் பிரதர் அப்படி இருக்கான், என் கசின் அப்படி இருக்கிறான், அந்த பாஸ்டர் அப்படி இருக்காரு, இப்போ அதெல்லாம் பெரிய காரியம், அந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறார், அந்த கிறிஸ்டியன் ஒர்க்கர் அப்படி இருக்காரு, அதனால நான் அவன் சொல்லி பணம் 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 சொல்லிட்டு இந்த நேம் ஆஃப் காட் பணத்தை சேர்க்கணும் ஆசைக்கிறவங்களுக்கு finished. ஃபெய்த்தும் போயிருது, ஊழியமும் போயிருது, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில ஒரு வல்லமையும் போயிருது, வருத்தமான ஒரு காரியம். தென் இந்த பேசேஜ்ல கிளியரா போட்டிருக்கிறது 19ஆம் வசனத்துல, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க வேண்டும். நித்தியத்திற்கு பொக்கிஷமாக வைக்க வேண்டும், 19ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. சோ இதையும் நம்ம மனசுல வைத்துக் கொள்வோம். யாக்கோபு, அதை நம்ம யோசிக்கிறேன், நெத்தி அடிக்கிற மாதிரி அடிக்கிறார். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். ஐஸ்வர்யவான்களே அழுங்கள்னு சொல்றாரு. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து
உங்கள் வஸ்திரங்கள் பொற்றைத்து போயின சொல்லிட்டு கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அதனால இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிறது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தட் இஸ் யாக்கோபுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுல 4 வசனத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். நீங்க மற்றவங்களை ஏமாத்தி வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதபடிக்கு பணத்தை வச்சீங்கன்னா God will punish you சொல்லிட்டு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். ரைட், ஜீசஸுடைய டீச்சிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 எஜமானுக்கு நீ செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல பணத்தை தான் சொல்ற. பணம் தான், நீ பணத்துக்கா அல்லது இயேசுக்கா வாழ போறியான்னு சொல்றத அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த முட்டாள்தனமான ஒரு ஐஸ்வர்யவான், நான் வீட்டை கட்டி அதை பெருசாக்கி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போறேன், ரொம்ப ஜாலியா இரு, என் ஆத்மாவே ஜாலியா இருன்னு சொல்லிட்டு. அப்போ டே இன்னைக்கு உனக்கு கொரோனா வந்துச்சுன்னா அவ்வளவுதான்டா, கொரோனா வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போன வாரம் ஜெனுஷா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி ஆல்மோஸ்ட் 1 crore ரூபீஸ் செலவழிக்கிறாங்க கொரோனாவுக்காக. இருக்குது, அவங்களுக்கு பணம் இருக்குது, ஆனால் செலவிக்கிறாங்க. நேத்து நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய ஒரு சகோதரன் சொன்னாரு, வடிவேலுடைய இங்க அந்த லங்ஸ் ஆபரேஷன் பண்றதா இருந்துச்சுன்னா 15 கோடியாம். இந்த லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் 15 கோடி. அப்கோர்ஸ் அங்க வந்து கடவுள் கிருபினால அவங்க கவர்மெண்ட் பாத்துக்கிறாங்க. பட் வாட் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் இஸ், பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவ்வளவுதான், கொரோனா வந்துச்சுன்னா பினிஷ், ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். முட்டாள்தனமாக ஆத்மாவே சந்தோஷமா இருக்கிறது வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரைட், அடுத்தது ஜீசஸ் படத்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஒரு பணக்காரன் இருக்கிறான், செத்து போறான். அங்க போய் பார்த்தா ஆபிரகாம் மடியில அவன் வீட்டுக்கு முன்னால இந்த பிச்சைக்காரன் இருக்கான். அதுல ஜீசஸ் நேமே சொல்றாரு லாசரு இருந்தான்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு எல்லா பைபிள் அந்த பைபிள் கமெண்டேட்டர்ஸுமே ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அதை நினைச்சாவே பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வர பிச்சைக்காரங்க அல்லது நம்ம எப்பவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஏழையான ஒரு நபர் ஆபிரகாம் மடியில படுத்திருந்து நம்ம ஜாலியா இருந்துட்டு அங்க போய் பார்த்தோம்னா ஆபிரகாம் நம்ம பார்த்து சொல்லுவாரு, மகனே நீ இந்த உலகத்துல இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண, நீயும் ஒரு ஊழியக்காரன், நீயும் நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருந்த, நல்லா என்ஜாய் பண்ண. பாவம் அவன் அங்க கஷ்டப்பட்டான், இப்ப சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சான்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஐயோ தயவு செய்து எல்லா ஸ்டாஃபுக்கும் போய் சொல்லுங்க. என்னன்னா ஆபிரகாம் சொல்லுவாரு, அவங்களுக்கு பைபிள் இருக்குது, அது போதும், இனிமேல் ஒருத்தனை போய் அனுப்பணும் அவசியமே கிடையாது சொல்லிடுவாரு. சோ தட்ஸ் a way we say. ஈவன் 3வது இந்த லேண்டை பற்றி போடும் பொழுதும் அதை தான் நம்ம பார்க்கிறோம். நல்லா வளர்ந்துருது, ஆனா பணம் கடைசியில நெரிச்சு அந்த இது விளையாம போயிருதுன்னு சொல்லி பார்க்கிறாரு. நல்ல நிலத்துல விளையாம இருக்கக்கூடிய விதையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம முன்னாலே பார்த்துட்டோம், 3 நிலைகள். கண்டிப்பா ஐ ஹாவ் டு டாக் டு யூ அபவுட் இன்ஃப்ளூயன்சஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பார்க்கும் பொழுது கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு ரிலிஜியஸாவும் இருக்குது. ரிலிஜியஸாவும் we want to have poor people. poor people இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சந்தோஷம், நம்ம ஏதோ மற்றவங்களுக்கு கொடுத்தோம் சொல்ற மாதிரி. வெரி டெவலிஷ், வெரி டெவலிஷ். ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டும். இந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால நம்ம தாக்கப்படாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டும். லாஸ்ட் ஸ்லைட், ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் கிளமன் சொல்லிட்டாரு. எனக்கு சாட் பாக்ஸ்லயே ஜீவா தான் இதை பிரிண்ட் பண்ணதுனால ஜீவா போட்டாரு, அங்கிள் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கிளமெண்ட் சொல்லிட்டாங்கன்னு. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி கண்டென்ட். 2வது காரியம், டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அட் ஆல். ஒப்பிடாதீங்க எந்த காரணத்தை கொண்டு. வெல்த், ஹெல்த் இஸ் வெல்த். அதனால தயவுசெய்து நல்ல மன ரீதியில வெல்த், நல்ல ஹெல்த்தியா இருங்க, பிசிக்கலா நல்ல ஹெல்த்தியா இருங்க. பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, அதுல ரொம்ப சந்தோஷப்படுங்க, கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுங்க, சேமிச்சு வைங்க. ஆனா அது குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. ரொம்ப அழகா கிளமெண்ட் அதிகமா அழகா சொன்னாங்க. சோ சேவிங்ஸ் வேணும், பட் அதுல இருந்துடாதீங்க. பணம் உங்களுக்கு எஜமானா இருக்கவே கூடாது. சகோதரி சூர்யா வந்து அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு நான் தம்பிமா தங்கச்சிமா இருக்க ஒரு சொல்ல விரும்புகிறேன். நீங்க நல்ல ஒரு டிகிரி முடிக்கிறீங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது. ஒரு கம்பெனி சொல்றான் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், இன்னொரு கம்பெனி சொல்றான் உனக்கு 75,000 தான் சம்பளம். நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க? நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த கம்பெனி நேம், அந்த கொடுக்கக்கூடிய சேலஞ்சா பார்க்க போறீங்களா, அல்லது அந்த 1 லட்சத்தையும் 75,000 பார்க்க போறீங்களா? நீங்க அந்த 1 லட்சத்தையும் 75,000 பார்த்தீங்கன்னா மணி பிகேம் யுவர் மாஸ்டர். அப்படிதான் நான் சொல்ல விரும்புகிறேன். யங் பீப்புள் இன்னைக்கு நிறைய யங் கிராஜுவேட்ஸ் அப்படிதான் பாக்குறாங்க. எனக்கு பணம் என்ன, பெர்க் என்ன, அதை வச்சு டிசைட் பண்ண பாக்குறாங்க. மணி பிகேம் தி மாஸ்டர். பிறகு
தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரீடியா இருந்தாங்கன்னா, மணி மைண்டடா இருந்தாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காதீங்க. அவங்கள பார்த்து கவலைப்படுங்க. உங்க எனிமி மாதிரி வச்சுக்கோங்க. அவங்கள ஃப்ரெண்ட்ஸா மாறினீங்கன்னா நீங்களும் கரப்ட் ஆயிடுவீங்க. லாஸ்ட், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடுவோம். அப்போ இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஜீசஸ் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ரைட்? கிளமெண்ட் வந்து ஜீசஸுடைய பிரேயரை கோட் பண்ணி முடிச்சாரு. நான் வந்து இதை கோட் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் ஆல்ரெடி படிச்சுட்டோம். 30ஆம் அதிகாரத்துல இப்படி வார்த்தை வருகிறது. ஆண்டவரே, நான் பொய் சொல்லாமல், ஒரு நியூ டிரான்ஸ்லேஷன், நான் பொய் சொல்லாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். மிக ஏழையாகவோ அல்லது மிக செல்வந்தனாகவோ என்னை ஆக்க வேண்டாம். அன்றாடும் என் தேவை எதுவோ அதை மட்டும் எனக்கு தாரும். ஒருவேளை என்னிடம் தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருந்தால் நீர் எனக்கு தேவையில்லை என்று எண்ண தொடங்கி விடுவேன். ஒருவேளை நான் ஏழையாக இருந்தாலோ திருடலாம். அதனால் நான் தேவனுடைய நாமத்திற்கு அவமானத்தை தேடி தருவேன். தயவு செய்து என்னை கண்டென்ட்டா வைத்துக் கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் மிக அருமையான ஒரு ஜெபம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நெக்ஸ்ட் வீக் ஒர்க் எத்திக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ஓவர் டு ஜெஷரன். Thank you so much, Uncle. Really, I think Wednesday is everybody's favorite session. I believe today most of I don't know about others question. ஆனா என்னோட மனதின் ஆழத்தில் இருந்த கேள்விகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது மாதிரி இருக்கு. So thank you so much, Billy Uncle and Clement Uncle also. Really very nice session today. I hope everyone enjoy பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். But I'm so sorry, தப்பா எடுத்துக்காதீங்க. Since our time is gone, மேபி ஐ கேன் பர்மிட் ஒரு கொஸ்டின் வேணா யாராவது கேட்கலாம். ஒரு 7:35 வரைக்கும் இன்னைக்கு நம்ம எடுப்போம். 1 person நீங்க கொஸ்டின் கேட்கலாம். பட் அதர் than that we have to stop because of time. So yes, sorry. We'll pray and close and then we'll speak. No issues. நான் பில்லியன்ல புக் பண்ணிட்டேன். No problem. Okay. Then no issues then. Prayer பண்ணி முடிச்சிட்டு and then இப்போ யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா you can ask. No issues at all. ஓகே, ஸோ மட்டுமாக நம் இந்த செஷனை நிறைவு செய்ய போகிறோம். நமக்காக ஜெபிக்க நம்ம அருமை பிரதர் மிதுன் இருக்காங்க. ஸோ அவர்கள் நமக்காக ஜெபிப்பாங்க. பிரதர் மிதுன் கேக்குதாண்ணா? எஸ்பா கேக்குதுப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளை பொறுத்துக்காக நன்றி சுவாமி. இந்த நல்ல கூட சுவாமி ஒரு அருமையான எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ செஷனை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, கிளமெண்ட் அங்கிள் மூலமாக இந்த பொருளாசையிலிருந்து நாங்க எப்படி எங்களை வந்துட்டு நாங்க அதுல ப்ரொடக்ட் பண்ணி இருக்கிறது, நாங்க எப்படி அந்த எப்படி நாங்க வந்துட்டு அந்த கேஷ் இல்ல எங்களுக்கு இருக்க அந்த பொருள் ஆசைகளை வந்து நாங்க எப்படி கண்ட்ரோலா இருக்கணும், அதே சமயத்துல மத்தவங்க பாக்குறாங்க அதுக்காக நாங்க எதுவும் பண்ணாம எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றதை மட்டும் நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, அது போல சுவாமி நாங்க இதுக்கு மேல இந்த பைபிள் ஸ்டடியில கேட்டது போலவும் நாங்க பணத்தை வந்துட்டு நாங்க சேமிச்சு வைக்கணும், ஆனா அதை பத்தி நாங்க கவலைப்படக்கூடாது சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாங்க சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு பரலோகத்துல எங்களுக்காக நாங்க சேர்த்து வைக்கணும், அதுக்கு நீர் எங்களுக்கு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, மெசேஜ் கொடுத்த அங்கிளையும் ஆசீர்வதிங்க, எங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்த கிளமெண்ட் அங்கிளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாள்ல கூட நாங்க இங்கே இருந்து பெருமையா போகாம எங்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, இதுக்கு மேல இந்த பணத்தை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துனதுக்காக ரொம்ப நன்றி சுவாமி. இயேசு மரியாதைக்கு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் மிதுன் ஃபார் ப்ரேயிங். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணதுக்காக நன்றி. ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன், உங்க டைம் எடுத்து வந்தீங்க. அண்ட் அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிளமெண்ட் அங்கிள் ஃபார் தி கொஸ்டின் ஆன்சர் செஷன், அண்ட் தேங்க்ஸ் டு பில்லி அங்கிள் ஆல்சோ ஃபார் திஸ் அமேசிங் செஷன்.